welcome to Cook with Martina. கேசரி ரொம்ப சுலபமா செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான உடனே ஒரு 1.5 ஸ்பூன் பாத்தீங்கன்னா நான் நெய் சேர்த்திருக்கேன். அந்த நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம முந்திரி தான் நம்ம சேர்த்துக்க போறோம். அந்த முந்திரியை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போறோங்க. நான் ஒரு 15 to 20 கேஷ்யூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நான் இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போறேங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஷ்யூஸை சேர்த்துக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்டோவை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம நெய் தான் ஆட் பண்ண போறோம். ஒரு ஸ்பூன் போதுங்க. நான் ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நான் இப்போ சேர்த்தி இந்த நெய்ல நான் ஃப்ரை பண்ணிட்டே இருக்க போறேங்க. கலரும் ஸ்மெல் அந்த அரோமா மாறும்போது அது ரெடின்னு நம்மளுக்கு தெரியும். எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டோவை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 1 லிட்டர் தண்ணியை நான் சேர்த்துக்க போறேங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கலர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவையை தான் சேர்க்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லாட்டி கெட்டி ஆயிடும். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த கட்டி கட்டியா ஆனா கூட நீங்க மிக்ஸ் பண்ண அது போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியே இல்லை. இனிதான் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்க போறோம். நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து போறோங்க. அதை ஆட் பண்ண நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இவ்வளோ திக்காக இருக்கிறது அப்படியே லூஸ் ஆயிடுங்க. நீங்களே பாருங்களேன், நம்ம ஆட் பண்ண அப்படியே அது கொஞ்சம் அப்படியே வாட்டரி ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். இப்போ மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் நான் சேர்த்து மறுபடியும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போறேன். ஒரு 3 ஏலக்காவை நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்க்குறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபைனல் டச்சா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி அதை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். Kesari ready or ready. Don't forget to like, share and subscribe.